மதுமிதா சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. விஷயம் வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். மதுமிதாலேருந்து எல்லாரும் வந்து கௌதம் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. வீட்டு வாசல்லயே வந்து இவ்வளோ பேர் நிக்கிறாங்களேன்னு சொல்லி, மதுமிதா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து திகைச்சு போய் நிக்கிறாங்க அந்த இடத்துல. மதுமிதா இந்த வீட்ல எது செஞ்சாலும் வந்து பிரம்மாண்டமா தான் செய்வாங்க. அதுவும் அகிலாண்டேஸ்வரி பாட்டி வேற இருக்காங்களே! அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த மாரி சின்ன சின்ன மூவ்மெண்ட்டும் வந்து சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்க எல்லாரையும் வந்து சமாளிச்சு தான் ஆவணும். என்னது கௌதம் ஃபேமிலில இத்தன பேர் இருக்காங்களா? இவங்க எல்லாரும் வந்து சொந்தக்காரங்களா? என்னடா இது ஒண்ணுமே புரியலையே! இவங்கலாம் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து பல நாள் ஆகும் போல இருக்கே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மதுமிதா அப்பன்னு பார்த்து பொண்ணுக்கும், பையனுக்கும் ஆர்த்தியெல்லாம் எடுக்கணும். ஆர்த்திய வந்து எடுங்கன்னு சொன்னோனே, அப்படியே வந்து ஆர்த்தி வந்து எடுக்குறாங்க. இப்ப சின்ன சின்ன போட்டியெல்லாம் வைக்க போறேன். அந்த போட்டிலலாம் கரெக்ட்டா வந்து பதில் சொல்லணும் மதுமிதாக்கும், கௌதமுக்கும். போட்டி யாருக்கு பாட்டி? மதுமிதாக்கா? கௌதமுக்கா? தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லி சந்தோஷ் வந்து கேட்டோனே, 2 பேருக்கும் தான். டேய்! பாட்டி உன்ன கேட்டாங்களாடா? இல்லடா நண்பா. ஃபர்ஸ்ட்டு எதுவா இருந்தாலும் தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும்ல. இல்லாட்டி பார்க்குற எங்களுக்கு புரியாதுல்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வந்து கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. அது சரி. ஏய்! உன் பொண்டாட்டி பேர் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. கௌதம் கிட்ட. என்னடா அது கஷ்டமான கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான கேள்வி கேட்டுருக்காங்க. பாட்டி இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஏய் சும்மானு இரு. உனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுடா சந்தோஷு. மதுமிதா உன் புருஷன் பேர் என்ன? என்ன பாட்டி இப்படியெல்லாம் பண்றீங்க? அப்படின்னு சொல்லி அபர்ணாவும் ஒரு பக்கம் கேட்குறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் வந்து பேர எப்படி சொல்றாங்கங்கிறத பொறுத்து தான் இவங்க 2 பேருக்குள்ள ஒத்துமை இருக்கா? இல்லையா? புருஷன எப்படி மதிக்கிறா மதுமிதா? மதுமிதா வந்து நெனச்சுக்கிட்டு, நம்ம கௌதம் வந்து எப்படி வந்து வச்சிருக்கான் மனசுல, எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓ! இந்த பேர் சொல்றதுல இவ்ளோ பெரிய விஷயம்லாம் இருக்கா? எங்களுக்கெல்லாம் தெரியாதே! அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. ராகுல், சந்தோஷ், அபர்ணாலேருந்து எல்லாரும். அது சொல்லிக் குடுக்க தானடா நான் வந்திருக்கேன். சந்தோஷ், என்னடா உன் ஃப்ரெண்டு மட்டும் அமைதியா இருக்கான். சொல்ல சொல்ல புரியா இல்லையா? அப்படின்னோனே, மதுமிதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நீ உன் புருஷன் பேர சத்தமா சொல்லப் போறியா? இல்ல அமைதியா சொல்லப் போறியா? பாப்போம் அப்படின்னு சொல்லும்போது, கௌதம்ங்கிற மாரி தான் சத்தமா வந்து சொல்றாங்க. பாட்டி சத்தமா சொன்னா வந்து நீங்க புருஷன வந்து மதிக்க மாட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து சொல்லியிருந்தீங்க. இப்ப மதுமிதா வந்து சத்தமா சொல்லியிருக்காங்க. டேய்! எல்லாத்துக்கும் வந்து அர்த்தம் இருக்குடா. மதுமிதா வந்து கௌதம கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்க போறான்னு சொல்லி கியூட்டா அழகா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் 2 பேரும் வீட்டுக்குள்ள வாங்க. நெறைய பேச வேண்டியதெல்லாம் இருக்குன்னு சொல்ட்டு, ஒரு இது நெல்லெல்லாம் வந்து ஒரு டப்பால வந்து போட்டு வச்சிருக்காங்க. அத அப்படியே தட்டி விட்டுட்டு வராங்க. இந்த வீடு ஃபுல்லா எப்படி நெல்லு வந்து சிதறுதோ, அதே மாரி தான் இந்த மதுமிதா வந்ததுக்கப்புறம் இந்த வீடு ஃபுல்லா சந்தோஷமும், நிம்மதியும் வந்து ரொம்பவே அதிகரிக்க போகுதுங்கிற மாரி ஹேப்பியா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, அபிஷேக் வந்து கால் பண்றாங்க அந்த இடத்துல. கௌதம், "டேய் கம்பெனில ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா கூட நான் உன்ன சும்மா விடமாட்டேன். இது எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சுடுறாங்க. இவரு வேற என்ன காலங்காத்தால இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காப்ல. சரி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஃப்ரெண்டு கிட்டேருந்து அபிஷேக்குக்கு ஃபோன் வருது. இவன் என்ன இப்ப ஃபோன் பண்றான்? அண்ணன் ஃபோன் பண்ணா அடுத்த நொடியே, என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கால வந்து அட்டெண்ட் பண்ணோனே, "என்னடா காலங்காத்தால ஃபோன் பண்ணியிருக்க? நீ வேற ஆஃபீஸ்க்கு வர சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு தான் வந்து வந்திருந்தாங்கல்ல ஆஃபீஸ்ல சோதனை போட்டு வரவங்க. இன்னைக்கு என்னடா வந்தாங்க? அதுக்குள்ளேயா வந்திருக்காங்க? ஆமான்டா இந்த ஃபைல் எடு, அந்த ஃபைல் எடுன்னு சொல்லி அந்த இடத்துல குடைச்சல் மேல குடைச்சல் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னால சமாளிக்க முடியலடா. டேய் ஏதாவது ஒண்ணு பண்ணுடா அபிஷேக் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஏதாவது ஃபைல் எடுத்து குடுக்குறியா? நானும் வந்து நீ ரெடி பண்ண வச்சதெல்லாம் குடுக்குறேன். அவங்க இது சரியில்ல, அது சரியில்லங்கிறாங்க. நீ அது மாரி குடுத்து சமாளிச்சுக்கிட்டே இரு. அவங்கள எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாரி அந்த இடத்துல அபிஷேக் வந்து சொல்லிட்டு ஃபோன வந்து வைக்கிறாங்க. அண்ணன் வேற இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேன்றானா, இங்க மாரி ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கு. இப்ப என்ன செய்ய போறோம்? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி தான் அபிஷேக் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சாமி ரூம்ல வந்து விளக்கேத்துற இப்போ ஒரு போட்டி வந்து வைக்க போறேன். இது என்ன போட்டி பாத்தி? அப்படின்னு சொல்லும்போது, அந்த தீப்பெட்டி எடும்மா அப்படிங்கிறாங்க. தீப்பெட்டி எடுக்குறாங்க. இதுல தீக்குச்சி இருக்கிற மாரியே தெரியலையே. நீ ஓப்பன் பண்ணி பாருன்னோனே 2 குச்சி தான் இருக்கு. இது ஒரு குத்து விளக்கு மாரி இருக்கு போல இருக்கு. ஒரு குத்து விளக்குல 10 விளக்கு வந்து ஏத்தணும் போல. திரி வந்து போட்டு வச்சிருக்காங்க 10 திரிய. ஒரு குச்சியில 10 இதையும் ஏத்தி முடிச்சிரணும். ஏத்த முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பாட்டி இது? ஒரு குச்சியில எப்படி 10 இது ஏத்த முடியும்? நான் அந்த காலத்துல அப்படிதான்டா ஏத்தியிருக்கேன். இது ஒரு குச்சியில வந்து ஏத்துனா, சிக்கனமா இந்த குடும்பத்த வந்து நல்லபடியா வந்து மதுமிதா பார்த்துப்பான்னு அர்த்தம். இதெல்லாம் சொன்னா அவனுக்கெல்லாம் புரியாதுடா சந்தோஷு, அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏங்க ஒரு குச்சியில ஏத்த பாருங்க. முடியலன்னா இன்னொரு குச்சி இருக்குல்ல, அப்படின்னு சொல்லும்போது, மதுமிதா பார்த்து குச்சிய உடைச்சிறக்கூடாது. வேற எந்த குச்சியும் தரமாட்டேன். வீட்டுக்கு நீ நல்லபடியா வந்து வாழ வந்திருக்க. பார்த்து பத்திரமா வந்து ஏத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, ராகுலுக்கே பட்டணமாயிடுச்சு. என்னது இப்படியெல்லாம் பாட்டி வந்து போட்டி வைக்கிறாங்க. ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ராகுல்லேருந்து எல்லாரும். அதே மாரி தீப்பெட்டிய வச்சு, ஒரே ஒரு குச்சி வச்சே வந்து எல்லா விளக்கையும் வந்து சிறப்பா வந்து ஏத்தி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்களே வந்து காத்துல ஊதி அணைக்கிறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.
பரவால்ல. ஒரு தீக்குச்சியிலேயே வந்து எல்லா விளக்கையும் வந்து ஏத்தியிருக்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு இது கூட ஏத்த முடிஞ்சா கூட உன்னால ஏத்த முடியும். உன்ன சிக்கனமா, பொறுப்பா தான் வந்து வளர்த்துருக்காங்க வீட்ல அப்படின்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரி பாட்டியில வந்து மதுமிதா மிகப்பெரிய இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. எப்படிங்க இவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் வந்து பாட்டி சொன்ன விஷயத்த எல்லாம் கத்துக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் வந்து சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி அடுத்த விஷயத்துக்கு போவோமா? அப்படின்னு சொல்லும்போது, மாயாவும் ஜீவாவும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. வெளிநாடு ட்ரிப்லாம் முடிச்சுட்டு, அப்படியே வீட்டுக்கு வரலான்னு இருக்கிறப்ப, அவங்க அப்பா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "என்னடா எப்படி இருக்க? வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கியா? வீட்ல வந்து ஃபங்ஷன் வச்சிருக்கோம்னு" சொல்லி ராமகிருஷ்ணனும், அவங்க அம்மா ரேணுகா தேவியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. "என்ன ஃபங்ஷன்மா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதான்டா பாலும் பழமும் குடுக்கணும்ல. சொந்தக்காரங்கலாம் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க." இத வந்து மாயா கேட்டோனே வந்து ஃபோன கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க. "என்ன நெனச்சுக்கிட்டு இருக்காங்க உங்க வீட்ல? பாலும் பழம் குடுக்கறதெல்லாம் சாதாரண விஷயம். இதுக்கு என்ன வந்து சொந்தக்காரங்கலாம் கூட்டிட்டு இருக்காங்க? என்ன 4, 5 பேர் தான் உங்க வீட்ல இருப்பாங்கன்னு பார்த்தா, என்னடா இது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே, "ஃபங்ஷன் வச்சா, அதுவும் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு நமக்கு. நம்ம வந்து சொல்லிக்காம கொள்ளிக்காம கல்யாண மண்டபத்திலேருந்தே வந்து ஹனிமூன் ட்ரிப் போயிட்டு வந்துட்டோம். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல, இப்ப இது மாரிலாம் வந்து கேட்க தானே செய்வாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "சரி போ. ஆனா எனக்கு டோட்டலா வந்து பிடிக்கவே இல்ல. என்ன மாயா இப்ப தான் வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் கியூட்டா அழகா சிரிச்ச முகமா தான் இருக்க. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வந்து ஆதரவா இருக்கேன். எங்க வீட்ல உனக்கு பிரச்சனையே பண்ணவே இல்ல. நல்ல விதமா தான் பார்த்துக்கிறாங்க. ஒரு ஃபங்ஷன்னு சொல்றதுக்கே வந்து ஏன் நீ இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? அப்பனா நான் தான் தப்புன்னு சொல்றியான்னு?" சொல்லி மாயா வந்து சண்டைக்குன்னே வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல. "சரிம்மா நான் எதுவும் பேசல. டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமா வந்து வீட்டுக்கு போறீங்களா? வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையேங்கிற மாரி தான் நம்ப ஜீவா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குடம் இருக்கு. குடத்துக்குள்ள வந்து மோதிரத்த வந்து போடுறாங்க. நம்ப அகிலாண்டேஸ்வரி பாட்டி, குடம் சின்ன குடம் தான். 2 பேரும் வந்து அந்த மோதிரத்த கண்டுபிடிக்கிறோம். சரியா? அப்படின்னு சொன்னோனே, சரிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அதே மாரி வந்து கை வச்சு உள்ளுக்குள்ள வந்து மோதிரத்த வந்து தேடுறாங்க. யார் எடுக்க போறான்னு தெரியலையே! எப்படி இருந்தாலும் எங்க அண்ணி தான் எடுப்பாங்கன்னு ராகுல் வந்து மாஸ் பண்றாங்க. ஒரு பக்கம் வந்து நம்ப சந்தோஷ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. "ஏய் மாப்ள விட்றாத மாப்ள, நீ தான் எடுக்கணுங்கிற" மாரி சந்தோஷ் வந்து ஆர்வமா சொல்லும்போது, 2 பேரும் ஜோடியா வந்து அந்த மோதிரத்த எடுத்து காட்டுறாங்க. 2 பேரும் இப்போ ஒத்துமையா எடுத்தத பார்த்தாலே தெரியுது. இவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்க போறாங்கன்னு இதுலேருந்தே புரியுதுங்கிற மாரி சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறப்ப, சந்தோஷ் வந்து தனியா வந்து கூட்டிட்டு வராங்க நம்ம கௌதம. "டேய்! நேத்து நடந்தத பத்தி நீ எதுவுமே சொல்லவே இல்லையே!" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னடா சொல்லணும்? எனக்கு ஒண்ணும் புரியலையே!" "அப்படியாடா! நேத்தி மாரி ஒரு விஷயத்த நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. கேக் சாப்பிட்டத பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என் மனசுக்கு புரிஞ்சு, நீ இது மாரிலாம் செஞ்சது எனக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, அப்பாடா! இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷ் வந்து நினைக்கிறாங்க. கேக் இருக்கே, கேக்கு ரொம்பவே சூப்பரா, அற்புதமா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டுனா நீ மட்டும் தான்டா. எனக்கு கேக் பிடிக்கும்னு சொல்லிட்டு, சூப்பரா ஒரு கேக் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தல்ல, அது ஃபுல்லா எல்லாமே வந்து 1 ஸ்பூன் கூட மிச்சம் வைக்காம நானே சாப்பிட்டேன். "டேய்! நேத்து கேக் சாப்பிட்டத பத்தியாடா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து பார்க்குறாங்க.